Hello everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 ஃபுல்லாக டெஸ்ட்டு. ஸோ யூனிட் 1 ஃபுல்லாக ஒரு மாடல் டெஸ்ட் பேப்பர் மாதிரி தான். டோட்டல் மார்க்ஸ் 80 மார்க்ஸ். ஸோ இதுதான் டெஸ்ட் பேப்பர். ஸோ இதை நீங்கள் பாருங்கள் ஒரு டைம் அண்ட் எவ்வளோ நீங்களே தனியாக அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்னு. நான் கடைசியாக உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம் சொல்கிறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, செல்ஃப் அனாலிசிஸ் தான். ஸோ இவ்வளோ தான் கொஷின்ஸ். ஸோ இதுக்கெலாம் நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இப்போது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் சினோனிம்ஸ் ஃபுல்லாகவே புக்கில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே புக்கில் இருந்து தான் இருக்குது. ஆன்டனிம்ஸ் மட்டும் ஃபுல்லாகவே புக்கில் இல்லை, நாம் கொஞ்சம் போடுற மாதிரி தான் இருக்குது. பட் சினோனிம்ஸ் மோஸ்ட்டாக ஒரு வேர்ட் தவிர எல்லாத்துக்குமே புக்கில் இருக்கிறது தான். ஸோ நீங்கள் புக்கில் இருக்க சினோனிம்ஸ், அதாவது புக் பேக் சினோனிம்ஸ் இருக்குல்ல ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி, அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ bunked, to make oneself absent from a class or session. Emulate, to match or surpass typically by imitation. Passion, a strong feeling or emotion. Stamina, the ability to sustain a prolonged physical and mental effort. Transpire, to come to be known or revealed. ஸோ இந்த சினோனிம்ஸ் ஃபுல்லாகவே எந்த லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் ப்ரோஸ் இருக்குல்ல, ப்ரோஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ். embracing, comfortable, exhausted, active, survive, die, agreed, disagreed, occasionally, continual. ஸோ இது எல்லாமே அந்த ப்ரோஸ்லேருந்து தான் வந்திருக்கு. பட் இதுக்கான ஆன்சர்ஸ் புக் பேக்கில் இல்லை, அதனால் நாமளே தான் தெரிஞ்சு நாமளே தான் போட்டுக்கணும். ஒரு வேர்டு ஒரு 2 வேர்டுக்கு தான் புக் பேக்கில் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரைட் யுவர் ஓன் சென்டென்சஸ். Choose the most appropriate preposition from the brackets. Okay, we have been living in Chennai for 8 years. Abdul has taken after his father. Vimal generally goes to his workplace by bus. The cricket ball was hidden among the leaves. Mani divided his toys among his brothers and sisters. Next Roman, fourth one, identify the prepositions in the given sentences and underline them. Ria borrowed a dress from me and lent it to her friend Mary. ஸோ இதில் from அப்படிங்கிறது preposition. ஓகே,
Second one, when I moved back to the city, things had changed considerably. So in the sentence la back அப்படிங்கிறது தான் preposition. Next third, the burglar found the keys under the pot in the balcony. So under and in the, so in the இதோடது sorry in the வரும். Prabhu was hiding behind the door when his sister came looking for him. So behind அப்படிங்கிறது தான் preposition. Next fifth one, my dog sat on my hat and squashed it. So on அப்படிங்கிறது தான் preposition. Fifth one, write your own sentences. First word cricket, second word bark. So cricket க்கு Ram plays cricket every morning. Bark, the dogs used to bark loudly every night. Next one, to find the homophones. First right க்கு in the right வரும் WRITE. Next second where க்கு WHERE. Next third bear க்கு bear. Fourth one, heard க்கு heard. Fifth one, throne க்கு THROWN. Next seventh Roman, frame two new words. ஸோ இதை வந்து ப்ரிஃபிக்ஸ் டிஸ் அப்படிங்கிறத ப்ரிஃபிக்ஸாக வச்சு நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ டிஸ் லைக். நெக்ஸ்ட் டிஸ் ஒபே. நெக்ஸ்ட் ஒன்க்கு இயன் அப்படிங்கிறத சஃபிக்ஸாக வச்சுக்கணும். ஸோ அப்போது ஃபிசிஷியன். அண்ட் இன்னொரு வேர்ட் லைப்ரரியன். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ரீ அப்படிங்கிற வேர்டை ப்ரிஃபிக்ஸாக வச்சுக்கணும். ஸோ ரீ எக்ஸாம், ரீ டேக். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வேர்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ரோமன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸஸ். டிபெண்டன்ட் கிளாஸஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், texting on his phone, the man swerved into a ditch. So இதில் dependent clause texting on his phone. Second one, it isn't necessary to cram all night if you have studied a little each day. So இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, if you have studied a little each day. ஸோ இதில் டிபெண்டன்ட் கிளாஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஒரு ஃபுல் சென்டென்ஸையுமே நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி பார்க்கணும். அதாவது 2 கேப்ஸ் வரும்ல, 2 பார்ட்ஸ். அதில் வந்து எந்த சென்டென்ஸ் தனியாக இயங்குனா கூட மீனிங் கிடைக்கும், அண்ட் எதுக்கு வந்து மீனிங் கிடைக்கல. ஸோ எந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் கிடைக்குதோ தனியாக இருக்கும் போது கூட அப்படின்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தனியாக இருக்கும் போது மீனிங் கிடைக்கல அப்படின்னா அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபெண்டன்ட்னா இன்னொரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அது வருது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன்க்கு, we climbed up the hill to enjoy the view. ஸோ டு என்ஜாய் த வியூ தான் டிபெண்டன்ட் கிளாஸ். ஐ என்ஜாய் பெயிண்டிங் டியூரிங் மை ஹாலிடேஸ். டியூரிங் மை ஹாலிடேஸ் தான் டிபெண்டன்ட் கிளாஸ். Next, whether he attends the party or not, I have decided to go. So in the first part இருக்குல, whether he attends the party or not, இதுதான் dependent. Okay? So next Roman, complete the following sentences using appropriate prepositional phrases. I would like to order coffee instead of, option A வரும், instead of tea. The rains, we went out. In spite of the rains, we went out. Third one, the dash fire, break the glass to escape. In case of fire, break the glass to escape. Fourth one, I am standing here dash my friends. On behalf of my friends. On behalf of my friends. Okay? Next, 10th Roman, write a letter to your friend describing the joy of celebrating festivals in a village.
இது லெட்டர் ரைட்டிங் தான், இது அப்படியே புக் பேக்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் தான் ஃப்ரெண்டுக்கு அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த அட்ரஸ் வந்துடணும், நம்ம அட்ரஸ், அதுக்கப்புறம் இந்த டேட்டு, தென் லெட்டர் தான், சல்யூட்டேஷன் டியர் மஞ்சு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் hope you have celebrated the Pongal festival with great joy. I went to my village for the festival holidays this time. It was the most joyous and memorable period in my life. I shall never forget this. You live in city and for you a festival means a holiday and you can wake up late, then eat all delicacies prepared by your mom and go for a new release movie or watch television at home. Here in village they gather in a common place and celebrate. All of them rise early and actively participate in the rituals. All the ladies make pongal and offer it to sun god as a mark of thanksgiving. On the third day of festival, we went to fair and played on giant wheel and merry-go-round. We ate lots of fresh made native delicacies like raw mango with chili powder and salt, palmia sprout, vada of different varieties, appam, etc. Then we watched the dancers performing folk dances. We also went to the river to swim and take bath in the water. Since I didn't know swimming, I just took a bath. Time was spent observing and being with nature. It was full of fun. The joy of celebrating festivals in a village is truly unforgettable. Okay? Yours friendly, Deepa. Okay, avladhan. Next one. Read the following lines and answer the following questions. He will not see me stopping here to watch his woods fill with snow. Who does he refer to and identify the season with these lines? So இதில் he வந்து யாரை ரெஃபர் பண்ணுது? He refers to the owner of the woods. Next, identify the season வந்து it was winter season. Next, and miles to go before I sleep and miles to go before I sleep. இது வந்து why the poet has used the same line twice அப்படின்னு கேட்டிருக்காங்க. So ஏன்னா in order to emphasize the fact that he has to fulfill his duties and responsibilities before his death, the poet has used the line twice. So emphasize பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. Next option, question B. Explain miles to go before I sleep. Miles to go refers to leading the rest of his life until his death. Okay, that's it. Next one. Identify the characters or speaker of the following lines. They gathered the treasure. So இது வந்து old couple. Honest old couple. Next, bow wow wow. இது வந்து யாரோட speaker? The dog. Okay, next one. Memory poem. Stopping by the woods on snowy evening. ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ புக்கில் கொடுத்துருக்கதை நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். அதில் இருக்க ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து எழுதுங்க. ஓகே, ஸோ இந்த 5 லைன்ஸ், தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 or 2 sentences. Who were Sachin's favorite players? Sunil Gavaskar and the West Indian legend Viv Richards were Sachin's favorite players. Second question, what is the secret of Sachin Tendulkar's success? இது வந்து புக்கில் இல்லை, ஓன் கொஸ்டின் தான். The secret of Sachin Tendulkar's success is that he was a very hardworking person and was consistent. Next one, இது எல்லாமே புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான். ஸோ இது ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஆன்சர்ஸ் மட்டும் காமிக்கிறேன். அச்டேக்கா வாஸ் அ சின்சியர் கோச். சப்ஸ்டான்ஷியேட். ஸோ நான் ஏற்கனவே வீடியோஸ் புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் லாங் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஒன்,
It is said that the choices made by one shapes one's destiny. The theme of choice is important throughout this poem. ஸோ இது வந்து ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கும் நான் ஆன்சர் காமிக்கிறேன். இவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். The old farmer was a kind person. Justify the statement with suitable examples from the story. இது வந்து சப்ளிமெண்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த யூனிட் டெஸ்ட். இது வந்து 80 மார்க்ஸ்க்கான டெஸ்ட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எவ்வளோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.